அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. நாம் இன்றைக்கி கருப்பு பூலர் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது ஒரு கப் அளவுக்கு பூலர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா களைஞ்சிருங்க. 2 தடவை நல்லா களைஞ்சிட்டு அதுக்கு பிறகு அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு இந்த அரிசி. இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டு அதுக்கு பிறகு ஒரு 4-5 டவுன் பண்ண இலையும் போட்டு மூடி வச்சிருங்க. மூடி ஒரு 7-8 விசில் அடிக்க வச்சிருங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். இப்போ 7-8 விசில் அடித்தோடனே உடனே திறக்காதீங்க. அப்படியே அந்த விசில் ஃபுல்லாக ரிமூவ் ஆகட்டும். கொஞ்சம் ஆறின பிறகு திருப்பி எடுத்து நல்லா கரண்டியாட்டி மசிச்சு விட்ருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் சுடு தண்ணி ஒரு 2-3 கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு கப் அளவுக்கு சீனி போடுங்க. தேவையான அளவு பார்த்துக்கோங்க. 1 கப்பு சீனி போட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் மேட் பால் போட்டுக்கோங்க. பால் டின்னு போடுறதுனால அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக பால் டின் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு திருப்பியும் அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க வைங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இந்த டைமில் தேங்காய் பால் நல்லா திக்காக புழிஞ்சி வச்சுருக்க தேங்காய் பால் ஒரு கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மணமாக தேங்காய் பால்லாம் ஊற்றிருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். இதை கவுளி அரிசின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான், நம்மளோட பூலர் கஞ்சி நல்லா ரெடி ஆகிடுச்சு. அந்த பூலருக்கு ஒரு வாசம் இருக்கும். அது டவுன் பண்ண இலையும் போட்டிருக்கிறதுனால அது ரொம்பவே மணமாக நல்லாயிருக்கும். இது ரொம்பவே ஈஸி தான் செய்கிறதும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சுவையான ருசியான சமையல் நீங்களும் செய்யணுன்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.